மேம் என்ன மேம் சாப்பிட்றீங்க? காஞ்ச நெல்லிக்காய். நான் காஞ்ச எப்போ நெல்லிக்காய் எதையாவது சாப்பிட்றேனோ அப்போ கரெக்டாக வந்து ஃபோனை தூக்கி வந்துடுவீங்கல்ல. ஆமாம், காஞ்ச நெல்லிக்காய். இது வந்து இந்த மர நெல்லிக்காய் சொல்லுவாங்கள்ல, நம்ம பெருசாக இருக்கும் இல்லையா நெல்லிக்காய், ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹேர் ஆயில் ஆட் பண்ணுவோம் அப்படியே, அந்த அந்த நெல்லிக்காய். ஸோ இது வந்து நம்ம நிறைய வாங்கி வச்சுருக்கோம். இதை வெயிலில் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்மளோட சீக்கா, ஹேர் பேக்கு எல்லாத்துலேயுமே ஹேர் க்ரோத்துக்கு வந்து மெயினாக நம்ம இந்த காஞ்ச நெல்லிக்காய் பவுடர்ஸில் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இந்த காஞ்ச நெல்லிக்காய் வந்து காய வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் இதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இளநரை ப்ராப்ளம் இருக்குது. வந்து ஒரு உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிடணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாரும் நெல்லிக்காய் வந்து இந்த பழக்கடையில், காய்கறி கடையில் ரேராக தான் அவங்களுக்கே கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரி ட்ரையான நெல்லிக்காய் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும். சுத்தமானதாக இருக்கிறதா பார்த்து வாங்கி எடுத்து வச்சுட்டு டெய்லி ஒரு பீஸ் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இளநரை பிரச்சனை சரியாயிடும். ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உடம்புக்கே வந்து ரொம்ப வந்து ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 48 நாள் வந்து டெய்லியும் இந்த காஞ்ச நெல்லிக்காய் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதை பற்றிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸாக இருக்கும். எனக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சது இருக்கலாம், அதனால ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.